ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 1. அந்த வீட்டின் ஒரு புறம் திருமணத்திற்கான பந்தல் கால் நட்டு இருக்க வீடு முழுவதும் அலங்கார விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உறவினர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சிலர் தங்களுக்குள் நலம் விசாரித்தபடியும் சிலர் புரளி பேசியபடியும் இருந்தனர். சிறுவர்கள் அங்கும் இங்குமாய் ஓடி விளையாடியபடியும் திருமணத்திற்குரிய அனைத்து கலகலப்புடன் அந்த வீடு களை கட்டியது. அப்போது நடுத்தர வயது மிக்க ஒருவர், ஏறம்மா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, நலங்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு, விடிஞ்சா கல்யாணம், எங்க உன் பொண்ணை காணும், யாருக்காவது தெரிஞ்சா தப்பா பேச மாட்டாங்களா? ரமா, நான் அப்போவே சொன்னேன்க்கா, எங்கேயும் போகாதடி, நலங்கு வைக்கணும்னு. கண்டிப்பா அவ அந்த அனாதையை தான் பார்க்க போயிருப்பா என்றார், முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு. ரமாவின் அக்கா, ஏண்டி, உன் பொண்ணு எத்தனை தடவை சொன்னாலும் அவளோட பழக்க வழக்கத்தை விடமாட்டாளா? ஏன் இப்படி அவளோடவே ஒட்டிக்கிட்டு திரிகிறா? அங்கே ரயில் நிலையத்தில் மிதமான அலங்காரத்துடன் நகைகளுடனும் மணப்பெண்ணுக்குரிய பொலிவுடன் யாரையோ தேடியபடி அலைப்பாயும் கண்களுடன் படபடக்கும் இதயத்துடனும் நின்றிருந்தாள் வித்யா. நிமிடத்திற்கு நிமிடம் தன் கையில் இருக்கும் செல்போனை பார்ப்பதும் பிறகு சலிப்பாக யாரையோ தேடியபடியும் தன் பார்வையை சுழல விட்டபடி நின்றிருந்தாள். அவளின் தேடுதலை அதிகப்படுத்தி விட்டே அன்றைய ரயில் வண்டி சற்று தாமதமாகவே வந்து சேர்ந்தது. தான் தேடும் நபரை பார்த்ததும் அளவில்லா மகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்றவள் எதிரே வந்தவரை கவனிக்காமல் எடுத்துவிட்டாள். கீழே விழுந்தவரோ ஒரு புறம், ஏமா, அறிவில்ல, பார்த்து வர தெரியாதா உனக்கு? பாரு, கொய்யாப்பழம் எல்லாம் கீழே விழுந்து வீணா போயிடுச்சு என்று திட்டினார். வித்யா, சாரி அண்ணா, கவனிக்கல என்று அவரை ஒரு வழியாக தூக்கி நிறுத்திவிட்டு ஸ்ரீ என்று கத்தியபடி ரயில் பெட்டியில் இருந்து இறங்கி இவளை நோக்கி வரும் தன் நண்பியை நோக்கி ஓடினாள். ஸ்ரீ என்னும் தேஜா ஸ்ரீ, நம் கதையின் நாயகி. ஸ்ரீ, வித்யா, இன்னைக்கு உனக்கு தானே நலங்கு, நீ ஏன் இங்க வந்த? வேற யாரையாவது அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. வித்யா, கல்யாணம் நாளைக்கு தான், இன்னைக்கு வெறும் நலங்கு தானே, கொஞ்சம் லேட்டானா ஒன்றும் ஆயிடாது. ஸ்ரீ, கொஞ்சம் லேட்டானா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. உங்க அம்மாவுக்கு யாரு பதில் சொல்றது? நீ என்ன பெரிய மகாராணியா? உன்னை கூப்பிட என் பொண்ணு வரணுமான்னு உங்க அம்மா என்கிட்ட தானே பாட்டு பாடுவாங்க என்றாள் விளையாட்டாக. வித்யாவின் முகம் சட்டென்று வாடிவிட, சாரிடி, அம்மா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஸ்ரீ, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், அம்மா பேசுறதெல்லாம் என்ன புதுசா? நான் அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீ ஜாலியா இரு. தேஜா ஸ்ரீயும் வித்யாவும் ஒன்றாக கல்லூரியில் படிக்கும் நண்பர்கள். இவர்கள் பட்டாளத்தில் இன்னும் 3 பேர் இருக்கின்றனர். அனைவரும் கடைசி ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கின்றனர். மற்ற அனைவருமே 2 நாட்களுக்கு முன்னதாக திருமணத்திற்கு வந்துவிட தேஜாஸ்ரீ மட்டும் திருமணத்திற்கு முதல் நாள் வந்து இறங்குகிறாள். அதற்கு காரணமும் வித்யாவின் அம்மாதான். அவருக்கு தேஜாஸ்ரீயை பார்த்தாலே பிடிக்காது. எதற்கு விசேஷ வீட்டில் முன்னதாக சென்று அவளின் அம்மாவை டென்ஷன் படுத்த வேண்டும் என்று எண்ணிய தேஜாஸ்ரீ வேறு வேலை இருப்பதாக கூறி வர மறுத்துவிட்டாள். தேஜாஸ்ரீ வராததன் காரணம் வித்யாவிற்கும் தெரியும். ஆனாலும் அவளை எவ்வளவு வற்புறுத்தி பார்த்தும் அவள் மறுத்துவிடவே இன்றும் வருவாளோ மாட்டாளோ என்ற சந்தேகத்துடன் தான் வித்யாவே ரயில் நிலையத்திற்கு வந்து காத்திருந்தாள். பணம், புகழ், வசதி வாய்ப்பை பார்த்து வருவது நட்பில்லையே. சில பெற்றோர்கள் நண்பர்களை கூட தங்களின் அந்தஸ்திற்கு தகுந்தாற்போல் அமைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அதில் ஒருவர்தான் வித்யாவின் அம்மாவும். இவர்கள் இருவரும் ஒன்றாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பது கூட அவருக்கு பிடிக்காது. வித்யாவின் குடும்பம் நல்ல வசதி வாய்ப்புகள் உடைய குடும்பம். தேஜாஸ்ரீயின் குடும்பம் அப்படி கிடையாது. இந்த புறம் வித்யா தேஜாஸ்ரீயை அழைத்து கொண்டு செல்ல, இவர்களுக்கு எதிர்ப்புறம் மும்பையில் இருந்து வரும் ரயிலில் மணமகனின் நண்பனாகிய விக்ரமை அழைத்து செல்ல வந்திருந்தான் அவனின் ஆருயிர் நண்பன் அஸ்வின். ஏன், உடன்பிறவா சகோதரன் என்று கூட கூறலாம். விக்ரமன் என்னும் விக்ரம் சென்னையில் பெரிய கேமிங் சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்தி வருபவன். நம் கதையின் நாயகன். வீட்டிற்குள் நுழையும் பொழுதே ரமா வித்யாவிடம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நலங்கு வைக்கிற நேரத்துல எங்க போய் தொலைஞ்ச? கேட்கிறவங்களுக்கு எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. வித்யாவின் அருகில் இருந்த ஸ்ரீ, வணக்கம் அம்மா என்று கூற அவளை சற்றும் கண்டு கொள்ளாத அலட்சிய பார்வையுடன் வித்யாவின் கையை பிடித்து, சரி வா, நேரம் ஆகுது, மண்டபத்துக்கு வேற கிளம்பணும் என்று உள்ளே அழைத்து சென்று விட்டார். உறவினர்கள் அனைவரும் ஸ்ரீயை பார்த்து தங்களுக்குள் ஏதேதோ முணுமுணுத்தபடி கலைந்து சென்றனர். இவர்களின் நண்பர்கள் பட்டாளத்தில் உள்ள மற்றவர்கள் ஸ்ரீ என்று கத்தியபடி அனைவரும் ஹைஃபை அடித்து கொண்டனர். ரம்யா, எப்போடி வந்த? ஸ்ரீ, இப்போதாண்டி. ஹேமா, வித்யாவை காணும்னு வித்யாவோட அம்மா ஒரு நாடகத்தையே நடத்தி முடிச்சிட்டாங்கடி. உன்னை வேற நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க.
ஸ்ரீ தன் மனதில் இருக்கும் வருத்தத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகமாகவே, தெரிஞ்ச விஷயம்தானடி, நான் அப்போவே இவளை வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க யாராவது ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கலாம்ல, ஏன் அவளை அனுப்பி வச்சீங்க? ஹேமா, நீ எங்க கூட வரலன்னு அவ ரொம்ப கோவிச்சுக்கிட்டாடி. இன்னைக்கு கூட நீ வருவன்னு அவ நாங்க சொன்னதை நம்பவே இல்லை. அதான் அவளே கிளம்பி வந்துட்டா. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவ கேட்கவே இல்லை. ஸ்ரீ, சரி சரி வாங்க, மசமசன்னு நிக்காம கல்யாண வேலையை பார்ப்போம். ட்ரீஸ் ஆன் ஃபயர், கமான் லெட்ஸ் கோ என்று விட்டு அனைவரும் பேசி சிரித்தபடி வீட்டினுள் சென்றனர். பிறகு ஒரு நிமிடமும் சோர்ந்து உட்காராமல் திருமண வேலைகளை பார்க்க தொடங்கினாள் ஸ்ரீ. அனைவரும் மண்டபத்திற்கு சென்றதும் பந்தி பரிமாறுவது முதல் அனைத்து வேலைகளையும் விழுந்து விழுந்து செய்தாள். ஆனாலும் பார்க்கும் இடங்களில் எல்லாம் வித்யாவின் தாயார் இவளை ஏதாவது மனம் நோகும்படி பேசினார். அது எதையும் இவள் பெரிதாக காதில் எடுத்துக்கொள்ளவில்லை. விக்ரமும் அஸ்வினும் உணவருந்த டைனிங் ஹாலிற்கு வந்து அமர ஸ்ரீ அனைவருக்கும் உணவு பரிமாறுவது போல் அவர்களுக்கும் பரிமாறினாள். அப்பொழுது கவனக்குறைவாக சூடான சாம்பாரை விக்ரமின் கையில் தெரியாமல் ஊற்றிவிட விக்ரம் வலி பொறுக்க முடியாமல் ஆ என்று தன் கையை வேகமாக உதறினான். அஸ்வின், என்னாச்சு விக்ரம்? ஏமா, பார்த்து ஊத்த மாட்டியா? இப்படிதான் கவனிக்கிறதா? தன் தவறை உணர்ந்த ஸ்ரீ, சாரிங்க, தெரியாம நடந்துடுச்சு என்று விக்ரமிடம் மன்னிப்பு கூற, விக்ரம் இட்ஸ் ஓகே என்று விட்டு அத்துடன் அந்த பேச்சை முடித்து கொண்டான். அவன் ஸ்ரீயை உற்று கூட நோக்கவில்லை. ஆனால் ஸ்ரீதான் தன் பார்வையை விக்ரமை விட்டு நகர்த்த மிகவும் சிரமப்பட்டாள். ஆம், பார்த்த முதல் பார்வையிலேயே விக்ரமன் மீது காதல் வசப்பட்டாள் தேஜாஸ்ரீ. அஸ்வின், டே விக்ரம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க மகேஷ் நம்மளை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வா என்று விட்டு முன்னே வேகமாக நடக்க விக்ரமும் அஸ்வினை பின்தொடர்ந்து சென்றவன் தூரத்தில் தெரியும் ஒரு பெண்ணின் பின்பிம்பத்தை பார்த்து அசையாமல் நின்று விட்டான். இது அவளா? ஒருவேளை அவளாக இருக்குமோ? பார்த்தால் அப்படிதான் தெரியுது. அவளாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனை வருட தேடல் இது. என் தேடல் மொத்தமும் இன்றோடு முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணியவாறு ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்தவன் அப்பெண்ணை நோக்கி முன்னேறினான். அப்பெண்ணின் அருகில் சென்றவன் அவளின் தோளில் கை வைக்கப் போக, அஸ்வின், டே விக்ரம், முகூர்த்தத்துக்கு நேரமாயிடுச்சு, முதலில் எழுந்திரு என்று தட்ட தூக்கத்திலிருந்து விழுத்த விக்ரம் அஸ்வினை பார்த்து திருத்தபடி, டேய் எங்கடாவ என்றான் பதட்டமாக. அஸ்வின், எவடா? விக்ரம், ஐயோ என்று தன் தலையை இரு கைகளால் தாங்கியவன், அவ கிட்ட போயிட்டேன். ஒரு செகண்ட்ல அவ ஃபேஸை பார்த்துருப்பேன். அதுக்குள்ள இப்படி என்னை எழுப்பி விட்டுட்டியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று அஸ்வினை திட்டத் தொடங்கினான். அஸ்வினிற்கு விக்ரமின் பேச்சில் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. அஸ்வின், என்னடா, தூக்கத்துல கனவு ஏதாவது வந்துச்சா? விக்ரம் தான் இருக்கும் இடத்தை சுற்றி முற்றி பார்த்தவன், இன்னைக்கும் கனவுதானா ச்சே என்று சலித்து கொண்டவன், இருந்தாலும் நீ எதுக்காக என்னை வந்து எழுப்புன? நீ எழுப்பாமல் இருந்திருந்தா அவளுடைய முகத்தை நான் பார்த்துருப்பேன்ல. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 6 வருஷமா நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். தினமும் என் கனவுல அவள் வருவா. ஆனா அவள் பக்கத்துல கூட நான் போக மாட்டேன். அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடந்து எழுந்திருச்சிருவேன். இன்னைக்கு தான் அவளை டச் பண்ற அளவுக்கு கிட்ட போயிட்டேன். அவள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னை இப்படி எழுப்பி விட்டுட்டியேடா. அஸ்வின் சோகமாக, சாரிடா மச்சான், இனிமே அவ கனவில் இருக்காளா இல்லையான்னு உன்கிட்ட கேட்டுட்டு எழுப்புறேன். அஸ்வினின் கிண்டல் பேச்சில் விக்ரம், என்னடா, என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அஸ்வின், நோடா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். தேஜாஸ்ரீயின் காதல் கைகூடுமா அல்லது விக்ரமின் காதல் கைகூடுமா? இந்த இருவரின் தேடலில் நடக்கப் போகும் நிகழ்வுகள் என்னென்ன? யாரின் தேடல் வெற்றி பெறும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 2. அஸ்வின், இட்ஸ் கெட்டிங் லேட் விக்ரம், என்னை முறைச்சது போதும், சீக்கிரம் கிளம்பி வா. கனவு காண்றதுக்கு தான் அவசரமா மும்பையில் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வந்தியா? மகேஷ் மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம உடனே சென்னைக்கு கிளம்பி ஆகணும். புது சாஃப்ட்வேர் லான்ச் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? விக்ரம், எஸ் இதோ வந்துடுறேன் என்று உடனே ரெடியாகி வர இருவரும் மண்டபத்திற்கு சென்றனர். ஒரு புறம் மணமகன் மகேஷும் அவனின் குடும்பத்தாரும் நின்று இருக்க மகேஷின் அம்மா கோபமாக கத்தி கொண்டிருந்தார். மறுபுறம் மணமகள் வீட்டார் அவரை சமாதானப்படுத்தியபடி நின்றிருந்தனர். விக்ரம், என்னடா இது, கல்யாணம் பண்ணாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? அஸ்வின், என்னன்னு தெரியலையேடா, வா மகேஷ் கிட்ட கேட்போம். மாப்பிள்ளையின் தாய், எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, வெளியூர்ல படிச்ச பொண்ணு எந்த தப்பும் இல்லாமல் எப்படி இருக்கும்? இவரின் வார்த்தையை கேட்டதுமே விக்ரமின் கால்கள் மேலும் முன்னேறாமல் சடன் பிரேக் போட்டு நின்று விட்டது. வேறு ஏதேனும் நகை பிரச்சனை, பணப்பிரச்சனை என்று பார்த்தால் இவர்கள் மணப்பெண்ணையே சந்தேகப்படும்படி பேசுகிறார்களே என்று அதிர்ச்சியாக நின்று விட்டான். மணமகளின் தாய்,
ஐயோ சம்மந்தி, இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு. ஒழுக்கமாக தான் நாங்கள் அவளை வளர்த்துருக்கோம். உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. மணமகனின் தாய்: ஓ, ஒழுக்கமா வளர்த்துருக்கீங்களா? அதான் நேத்து நலங்கு வைக்கிற நேரத்துல காணாமல் போயிருக்காளா? அப்புறம் காதும் காதும் வச்ச மாதிரி விஷயம் வெளியில் தெரியாம நீங்களே அவளை கண்டுபிடிச்சு இருக்கீங்க. எங்களுக்கு இதெல்லாம் மறைச்சு கட்டி கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா என்றார் கோபமாக. மணமகளின் தாயார் ரமா ஸ்ரீயை எரித்து விடுவது போல் பார்த்தார். ஸ்ரீக்கும் உறுத்தலாகி போனது. தன்னால் தானே இவ்வளவு பிரச்சனையும். மணமகளின் தாயார் மண்டபத்திற்குள் வரும்பொழுது அவரின் காதில் படும்படி யாரோ மணமகளை பற்றி தவறாக பேசியிருக்கின்றனர். நேற்று மணமகள் யாருடனோ இந்த திருமணம் பிடிக்காமல் ஓடிவிட்டால் மணமகளின் வீட்டார் யாருக்கும் தெரியாமல் அவளை கண்டுபிடித்து அழைத்து வர இரவாகிவிட்டது. அதனால்தான் நலங்கு வைக்கவே நேரம் கடந்து விட்டது என்று என்னென்னவோ புரளி பேச அது மணமகனின் தாயார் காதில் விழ அதை அப்படியே நம்பிக்கொண்டு இப்பொழுது இந்த திருமணத்தை நிறுத்தும்படி சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். ஸ்ரீ தன்மேல்தான் தவறு என்று கூறுவதற்காக முன்வர ஒரு எட்டி எடுத்து வைக்கும் பொழுதே சரசரவென கூட்டத்திற்கு நடுவில் வந்து நின்ற விக்ரம், ஒரு நிமிஷம் என்று அனைவரின் கவனத்தையும் தன் புறம் திருப்பினான். விக்ரம், மகேஷ், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்க அம்மா பொண்ணை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி வாயை மூடிக்கிட்டு ஓரமா நிக்கிற? மணமகனின் தாய்: இங்க பாருப்பா விக்ரம், நான் ஒன்றும் இல்லாததையும் பொல்லாததையும் பேசல. இந்த பொண்ணு நேற்று யார் கூடவோ ஓடி போயிருக்கா. அவங்க வீட்டில் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு நைட்டு திரும்ப கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறாங்க என்றார் குற்றம் சாட்டுவது போல். விக்ரம்: அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மணமகனின் தாய்: நான் மண்டபத்துக்கு வரும்போது எல்லாம் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரும் கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே தெரியல. கல்யாண பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம்: அந்த பொண்ணோட முகத்தை பாருங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்காகவா இவ்வளவு சந்தோஷமா தயாராகி வந்து நிக்குது? ஏன் மகேஷ், உங்க அம்மாவுக்கு தான் அந்த பொண்ணை பத்தி தெரியல. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 6 மாசமா நீ அந்த பொண்ணுகிட்ட டெய்லி ஃபோன் பேசிக்கிட்டு தானே இருந்த. உனக்குமா அந்த பொண்ணை பத்தி தெரியல? ஒருத்தவங்க கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்க 6 மாசமே ரொம்ப அதிகம். நீ இந்த 6 மாசத்துல எத்தனையோ தடவை அவங்கள தனியா மீட் பண்ணியிருக்க, ஃபோன்ல பேசியிருக்க. ஆனாலும் உனக்கும் அவங்க மேல சந்தேகமா இருக்கா? மகேஷ்: இல்லடா, எனக்கு அவளை பத்தி தெரியும். எனக்கு அவ மேல் நம்பிக்கை இருக்கு. எங்க அம்மா தான் யாரோ மண்டபத்தில் ஏதோ பேசினார்கள் என்று தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்குள் மணமகளின் தாய் ரமா: தம்பி, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலப்பா. அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வருவதாக இருந்தது. அவளை கூப்பிடுவதற்காக தான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தா. நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவளை கூப்பிட்டுட்டு வருவதற்காக போயிட்டாப்பா. இதுதான் நடந்துச்சு. மற்றபடி என் பொண்ணு தப்பான பொண்ணு எல்லாம் கிடையாது என்றார் கண்ணீருடன். விக்ரம்: இங்க பாரு மகேஷ், ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அவசியமே நம்பிக்கை தான். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப முக்கியம். ஆரம்பமே நீங்க இப்படி சந்தேகத்தோட ஆரம்பிச்சா லைஃப் லாங் இது அவங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்க அம்மா அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு பேசினாலும் நீ சப்போர்ட் பண்ணி இருக்கணும். மகேஷ்: நம்பிக்கை இல்லாமல் இல்லடா, அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று இழுத்தான். விக்ரம்: அம்மா, இந்த 6 மாசத்துல நீங்களும் அந்த பொண்ணை எத்தனையோ தடவை பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி தோணுதா? மணமகனின் தாய்: இல்லப்பா, இந்த மண்டபத்துல பேசுனதை வச்சுதான் நான் கேட்டேன். விக்ரம்: அந்த பொண்ணு யார் கூடவாவது போனதை இங்க இருக்கிறவங்க யாராவது நேரில் பார்த்தீங்களா என்று கேட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்க்க யாரிடமும் எந்த பதிலும் இல்லை. விக்ரம்: பாத்தீங்களாமா, ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இப்படி அவசரப்பட்டு இத்தனை பேர் மத்தியில அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டீங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த கல்யாணம் நின்று இருந்தா நீங்க சொன்னதை உண்மைன்னு நினைச்சிருப்பாங்க. இதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். மணமகனின் தாயார் தலை குனிந்தபடி நின்றிருக்க விக்ரம்: போங்கம்மா, உங்க பையனோட கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைங்க. மணமகனின் தாய்: என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, ஏதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுவதை கேட்டு தப்பா பேசிட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ரமா: நீங்க புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம் என்று கண்ணீருடன் கூற மகேஷிற்கும் வித்யாவிற்கும் நல்லபடியாக திருமணம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ தன்னிலை மறந்து சுற்றம் மறந்து விக்ரமையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஏதோ ஒரு புதிய மாய உலகிற்குள் சென்றது போல் இருந்தது. அவளின் கண்களுக்கு விக்ரமை தவிர வேறு யாரும் அங்கே தெரியவில்லை. ஹேமா: பாத்தியாடி, யாழு செம ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல என்று விக்ரமை பார்த்து புகழ் பாட ரம்யா: ஏய், ரொம்ப கண்ணு வைக்காத, அவரை நான் என்னோட ஆளா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறினாள். ரூபி: யாரை கேட்டு நீ ஃபிக்ஸ் பண்ண? அதெல்லாம் முடியாது, அவர் என்னோட ஆளு என்று கூறி கோபப்பட இங்கே இவர்களின் சண்டையை கண்டு கொள்ளாமல் ஸ்ரீ விக்ரமையே பார்த்து கொண்டு நிற்க ஹேமா: ஏய் ஸ்ரீ, அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான். நான் கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவங்க 2 பேரும் என்கிட்ட போட்டிக்கு வராங்க என்று முறையிட்டாள்.
அங்கே வித்யாவின் திருமணம் நடைபெறுவதையே இவர்கள் மறந்துவிட்டு விக்ரமிற்காக சண்டை போட தொடங்கிவிட்டனர். ரூபி, ஸ்ரீ, நீ சொன்னா கரெக்டா இருக்கும்பா, அவர் எனக்கு தானே மேட்சா இருப்பார் என்று தன் மூக்கு கண்ணாடியை மேல் ஏற்றியபடி கேட்க ஸ்ரீ மனதிற்குள், என்ன இவளுங்க இவ்வளவு ஸ்பீடா இருக்காளுங்களே, இப்போ போய் நம்ம நினைக்கிறத சொன்னா தேவையில்லாமல் இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது, என்ன பண்ணலாம் என்று சிந்தித்தாள். அவனை விட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழகா இருக்காண்டி, அங்க பாருங்க என்று அஸ்வினை கோர்த்துவிட, ஹேமா, என்னடி சொல்ற, இந்த பையன் தானே ஹீரோ மாதிரி டயலாக் எல்லாம் பேசினா? ஸ்ரீ, ஆமாண்டி, டயலாக் பேசினது அவன்தான். ஆனா அவன் பேசின எல்லா டயலாகையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தது அவனுடைய ஃப்ரெண்டு. ரம்யா சந்தேகமாக, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஸ்ரீ, அது அவங்க 2 பேரும் உள்ள வரும்போது நான் நோட் பண்ணேன். அவன்தான் இவன் காதுல என்னமோ சொன்னான், அப்புறம்தான் இவன் இவங்க கிட்ட பேசினான். ரூபி, அப்படியா? ஸ்ரீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அப்போவே நான் நினைச்சேன்டி நமக்கு இவனை விட அவன்தான் மேட்சா இருப்பான்னு என்று கூற மீண்டும் மூவரும் அஸ்வினுக்காக அடித்து கொள்ள தொடங்கினர். ஸ்ரீ மனதிற்குள், நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுப்பா என்று தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். திருமணம் முடிந்ததும் பந்தி பரிமாறுவதில் ஸ்ரீ பிஸியாகிவிட, வேலைகளை முடித்துவிட்டு விக்ரமை தேடும் பொழுது எங்குமே அவன் இவளின் கண்ணில் படவில்லை. மண்டபம் முழுவதையும் அலசி ஆராய்ந்து விட்டாள். விக்ரமையும் காணவில்லை, அஸ்வினையும் காணவில்லை. ஹேமாவிடம் சென்றவள், எங்க உன்னோட ஆளை காணும் என்று அஸ்வினை பற்றி விசாரிக்க, ஹேமா ஸ்ரீ அவனை தன்னுடைய ஆள் என்று கூறிய குதூகலத்தில் அனைத்தையும் கூற தொடங்கினாள். ஹேமா, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் இப்போ தாண்டி ஊருக்கு கிளம்பி போனாங்க என்றால் புன்னகை முகமாக. ஸ்ரீ, என்னடி சொல்ற, போயிட்டாங்களா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஹேமா, ஆமாண்டி, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. இவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடியே ஸ்ரீ அங்கிருந்து பறந்து விட்டாள். வாசலுக்கு விரைந்தவள் எங்கும் தேடி பார்க்க அவர்கள் இருவரையும் காணவில்லை. ஸ்ரீ மீண்டும் விக்ரமை பார்ப்பாளா? ஸ்ரீயின் காதல் விக்ரமுக்கு தெரிய வருமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.